ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் நல்லா ஃப்ளஃபியாக பூரியும் கூடவே தொட்டுக்கிறதுக்கு எப்பயும் போல் பூரி மசால் பண்ணாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம சைட் டிஷ் வந்து செஞ்சுருக்கோம். முக்கியமாக தக்காளி சேர்க்காமல் இந்த சைட் டிஷ் வந்து நம்ம செஞ்சுருக்கோம். தக்காளியோட ரேட் வந்து அதிகமாக இருக்கிறதுனால தக்காளி சேர்க்காமல் இந்த சைட் டிஷ்ஷை வந்து நம்ம பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க நல்லா புசு புசுன்னு சூப்பராக பூரியும் சைட் டிஷ்ஷும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து 350 கிராம் கோதுமை மாவை எடுத்து ஒரு சல்லடையில் போட்டு வச்சுருக்கேன். மாவை ஒரு முறை சலிச்சிட்டு நம்ம செஞ்சுக்கலாம். ஒரு வேளை மாவில் வண்டு பூச்சி ஏதாவது இருந்ததுன்னா வந்துடும். அதனால் எப்போவுமே மாவு ஐட்டம் யூஸ் பண்ணும்போது நம்ம ஒரு முறை சலிச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுறது ரொம்பவே நல்லது. மாவை நல்லா சலிச்சு எடுத்ததுக்கப்புறமா இப்போது தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். கூடவே 5 ஸ்பூன் அளவுக்கு ரவையை நான் சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கிட்டு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மாவு பிசைஞ்சிக்கலாம். பூரிக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே மாவு வந்து நல்லா கெட்டியாக இருக்கணும். அப்போ தான் எண்ணெய் குடிக்காமல் இருக்கும் நம்ம பூரி செஞ்சு எடுக்கும் பொழுது. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து மாவு வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிட்டாச்சு. நல்லா மாவை கெட்டியாக பிசைஞ்சுக்கோங்க. இப்போது மாவுக்கு மேலே ஒரு பிளேட் இல்லைனா ஈரத்துணி போட்டு மூடி வச்சிடலாம். குறைஞ்சது ஒரு 15லேருந்து 20 நிமிஷத்துக்கு மாவு நல்லா ஊறட்டும். நம்ம ரவை சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சம் நேரம் ஊற வச்சுக்கலாம். அதே மாதிரி பூரிக்கு வந்து பார்த்திங்கன்னா மாவு ரொம்ப நேரம் ஊற வைக்கக்கூடாது. எந்த அளவுக்கு ரொம்ப நேரம் மாவு ஊறுதோ அந்த அளவுக்கு எண்ணெய் வந்து அதிகமாக குடிக்கும். சும்மா ஒரு 15லேருந்து 20 நிமிஷத்துக்கு நீங்கள் ஊற வச்சிங்கன்னா போதும். அதுக்குள்ளே நம்ம பூரிக்கு சைட் டிஷ் வந்து ரெடி பண்ணிக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ உருளைக்கிழங்கை வேக வச்சு மேலே இருக்கிற தோலை உரித்து எடுத்து வச்சுருக்கேன். நான் வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது பாருங்கள் உருளைக்கிழங்கு. ரொம்ப பெருசாக எடுக்கலை. சின்ன உருளைக்கிழங்கே ஒரு 8 உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுருக்கேன். கிட்டத்தட்ட இதோட வெயிட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 400லேருந்து 500 கிராம் இருக்கும். அவ்வளோதான். நல்லா வேக வச்சுக்கோங்க. உருளைக்கிழங்கை வேக வச்சுட்டு நல்லா இப்படி மசிச்சுக்கோங்க. ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாய் நல்லா சூடேறினதும் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சதும் 1/4 டீஸ்பூன் சீரகம், கூடவே ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் ஒன்று எடுத்து நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க அதை சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இது கூட இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்க போகிறேன். 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்தா போதும், கரெக்டாக இருக்கும். இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா நான் வதக்கிட்டேன். இப்போ மசாலா வந்து சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் வெறும் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். நீங்கள் காரத்துக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து எண்ணெயில் நல்லா வதக்கிக்கலாம். ஸ்டவ்வை ஃபுல்லாக வைக்காமல் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டே மசாலாலாம் சேர்த்து எண்ணெயில் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். மசாலாலாம் சேர்த்துட்டு நல்லா ஒரு நிமிஷத்துக்கு எண்ணெயில் வதக்குனதுக்கப்புறமா மசிச்சு எடுத்து வச்சுருக்கிற இந்த உருளைக்கிழங்கை நான் இதில் சேர்த்துக்கிறேன். உருளைக்கிழங்கை சேர்த்துட்டு மசாலோட நல்லா கொஞ்சம் நேரம் கலந்து கொடுத்துக்கலாம். மசாலாலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இப்போது தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். பூரிக்கு வந்து சைட் டிஷ் தொட்டுக்கிறதுக்கு கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் ரொம்ப தண்ணி சேர்க்காம கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம குக் பண்ணிக்கலாம். ஒரு 5லேருந்து 8 நிமிஷத்துக்கு நல்லா குக் ஆகட்டும். மேலே ஒரு மூடி போட்டு மூடி வச்சிட்டோம்னா நல்லா குக் ஆகிட்டு வரும். அப்பப்போ கரண்டி வச்சு நீங்கள் கலந்து கொடுத்துக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சேர்த்துருந்த தண்ணி வந்து கொஞ்சம் ட்ரை ஆகிட்டு கொஞ்சம் கெட்டியான பதத்துக்கு வந்துருச்சு. சேர்த்துருந்த மசாலோடைய பச்சை மணமும் நல்லா போயிடுச்சு. குறைஞ்சது ஒரு 5லேருந்து 8 நிமிஷத்துக்கு நீங்கள் வந்து குக் பண்ணிக்கோங்க. கடைசியாக இப்போ இது கூட பொடியாக நறுக்கிய கொத்தமல்லியை கொஞ்சம் தூவிட்டு நான் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். பூரிக்கு சைட் டிஷ் வந்து ரெடி பண்ணியாச்சு. நம்ம எப்பயும் போல் பூரி மசாலா செய்யாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி செய்யும்போது வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும், விரும்பி சாப்பிடுவாங்க. 2 பூரி சாப்பிட்றவங்க கூட 4 பூரி சாப்பிடுவாங்க.
முக்கியமாக இப்போது தக்காளியோட விலை ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால நம்ம தக்காளி சேர்க்காமல் செஞ்சுருக்கோம். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். தக்காளியும் சேர்க்காமல் பண்ணியிருக்கிறதுனால நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ரெசிபி. இப்போ இருக்கிற சமயத்துக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த சைட் டிஷ் வந்து பார்த்திங்கன்னா. நம்ம பூரிக்கு சைட் டிஷ் தொட்டுக்கிறதுக்கு நம்ம செய்கிற வரைக்குமே வந்து மாவு ஊறி வந்துருச்சு. இதுக்கு மேலே நம்ம ஊற வைக்கக்கூடாது. சின்ன சின்ன உருண்டைகளாக பண்ணி நம்ம பூரி செஞ்சு எடுத்துக்கலாம். ஒட்டாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சமாக கோதுமை மாவு போட்டு தேய்ச்சிக்கிறேன். கொஞ்சம் மொத்தமாகவே மாவு வந்து தேய்ச்சிக்கோங்க. அதுக்காக ரொம்ப மொத்தமாக தேய்க்க வேணாம், ஓரளவுக்கு மொத்தமாக தேய்ச்சிக்கோங்க, மெல்லிசாக இல்லாமல். அப்போ தான் பூரி வந்து நல்லா எழும்பி வரும். கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுட்டேன். பூரிக்கு வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிருக்கணும். அப்போ தான் பூரி நல்லா உப்பலாக உப்பி வரும். கொஞ்சமாக மாவை எண்ணெயில் போட்டு பாருங்கள். எண்ணெய் வந்து இப்போ நல்லா காஞ்சி வந்துருச்சு. இப்போ தேய்ச்சி வச்சுருக்கிற மாவை எண்ணெயில் போட்டுடலாம். கரண்டி வச்சு இப்படி லைட்டாக நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கனாலே போதும். நல்லா இப்படி சூப்பராக உப்பலாக உப்பி வரும். பூரி நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ நான் எடுத்துடுறேன். இதே போல் தேய்ச்சி வச்சுருக்கிற எல்லா மாவையும் எண்ணெயில் போட்டு நம்ம பூரி செஞ்சு எடுத்துக்கலாம். மாவு வந்து பார்த்திங்கன்னா தேய்ச்சி வச்சுக்கோங்க. ஒரு 10 உருண்டை எடுத்து தேய்ச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா டக்கு டக்குன்னு பூரி செய்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்க. இந்த மாதிரி பூரியை நல்லா உப்பெல்லாம் இப்படி செஞ்சு கொடுத்துட்டு கூடவே சைட் டிஷ் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக 2-3 பூரி சாப்பிட்றவங்க கூட 4-5 பூரி சாப்பிடுவாங்க. நீங்கள் செஞ்சு போட்டுகிட்டே இருக்கணும், அவங்க சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி வந்து வீட்டில் நடக்கும். நீங்கள் இந்த மாதிரி பூரியும் சைட் டிஷ்ஷும் செஞ்சீங்கன்னா எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய வீட்டில் இந்த மாதிரி இப்போ இருக்கிற சமயத்துக்கு தக்காளியோட ரேட் அதிகமாக இருக்கிறதுனால இது போல் பூரிக்கு மசால் வந்து செஞ்சு பாருங்கள். நம்ம நார்மலாக பூரி மசால் வந்து பார்த்திங்கன்னா தக்காளி சேர்க்காம தான் செய்வோம். ஆனால் ஒரே மாதிரி பூரி மசால் ஒரே டேஸ்ட்டில் செய்கிறதுக்கு பதிலாக கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது கண்டிப்பாக எல்லோரும் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் இதே போல் நான் சொன்ன அளவுகளை கொண்டு பூரியும் செஞ்சு பாருங்கள். சின்ன சின்ன டிப்ஸ்லாம் வீடியோவில் கொடுத்துருப்போம். அதையெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா நல்லா புசு புசுன்னு பூரி வந்து சூப்பராக ஃப்ளஃபியாக எழும்பி வரும். சைட் டிஷ்ஷும் நான் சொன்ன அளவு வந்து பார்த்து நீங்கள் செஞ்சிங்கன்னா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நீங்கள் உங்களுடைய வீட்டில் காலையில் உங்களுடைய வீட்டில் நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் இல்லை நைட்டு டின்னருக்கும் இந்த மாதிரி பூரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபீஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.